नमो अरिहन्तानं नमो सिद्धानं नमो आयर्यानं नमो वज्रायानं नमो लोये सव्वसागुणम्। आचार्य कुंद कुंद भगवान की जय। आचार्य रविसेन महाराज की जय। आचार्य विद्यासागर महाराज की जय। पूज्य सागर महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। இன்னைக்கு நம்ம அந்த தத்துவா சூத்திரம் படிக்கவில்லை, வேற ஒரு புஸ்தகம் படிக்கிறோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு தத்துவா சூத்திரம் அது மகா சீரியல் மாதிரி வந்துனே இருக்கிறது. எவ்வளவு போயிட்டு இருக்குதுன்னு ஒரு அதிகாரம் தான் முடிச்சிருக்கிறோம். அது அப்புறம் இதுவும் கிடையாது. நம்ம இப்ப எடுத்திருக்கிற புஸ்தகம் சின்ன ஒரு பெரிய புஸ்தகம் தான். ஆனாலும் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது பிரதமான யோக கதை. பேரு பத்ம புராணம். ஸோ பத்ம புராணம் ஏன் எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம இடத்துக்கு தபோ நிலையத்துக்கு ஸ்ரீராம் வந்திருக்கிறாரு, ஹனுமான்ஜி வந்துக்கிறாரு. ஸோ அதனால அந்த ஸ்ரீராம் பத்தியும் ஹனுமான்ஜி பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ராமர்னா பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிறாரு, ஹனுமான்னா அது குரங்கு மாதிரி எனக்கு நினைச்சுங்கிறாங்க. ஸோ ஆனால் அப்படி கிடையாது. ஸோ ராம பற்றி நம்ம ஆச்சாரியர் ரவிசேன சுவாமிகள், ரவிசேன ஆச்சாரியர் பத்ம புராணன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஸோ தமிழ்லே இருக்கிறது ஜெயின ராமாயணம். ஆக்சுவலி ராமர் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயினா இருந்தார், ஜெயின ராஜாவா இருந்தார். கடைசியில் தீட்சை எடுத்தாரு. தீட்சை எடுத்துட்டு மங்கி துங்கில மோட்சம் போனார். ஸோ ஹனுமான்ஜியும் அதே மாதிரி மோட்சம் போனாங்க, சித்த பரமேஸ்வரர் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுடைய கதை ரவிசேன ஆச்சாரியர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த பத்ம புராணம் ஃபுல்லா படிக்கிறதுன்னா அது 4 வால்யூம், அது பெருசா இருக்கு. ஆனா அதை ஒரு அம்மா என்ன இருக்கிறாங்க, ஒரு டாக்டர் ஒரு அம்மா அதை சுருக்கமா எழுதியிருக்கிறாங்க. ஜெயின ராமாயணம் மாதிரி சுருக்கமா எழுதியிருக்கிறாங்க. அந்த வர்ணனை எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 500 300 400 புக்கு பக்கம் இருக்கும். நிறைய 17 தலைப்புகள் நினைக்கிறேன். 26 சாப்டர். அதுவும் பார்த்தீங்கன்னா 31 அதிகாரம் இருக்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு வரும்னு நினைக்கிறேன், டெய்லி படிச்சாலே. நம்ம பதமான யோகம் படிக்கவே இல்லை நம்ம. ஸோ அவங்க படிக்கிறாங்க, ஆதி புராணம் படிக்கிறாங்கன்னா நான் படிக்கவே இல்லை. கர்ணானு யோகம், தத்துவா சூத்திரம் படிச்சாச்சு, ஒரு அதிகாரம் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது சமய சாரமும் ஒரு அதிகாரம் படிச்சாச்சு, ஜீவ அதிகாரம் படிச்சாச்சு. அதுவும் அப்புறம் படிப்போம். இப்போ பத்ம புராணம். ஸோ ரவிசேன ஆச்சாரியர் ஏதென்று, ஸோ ரவிசேன ஆச்சாரியருடைய இதுல இந்த என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். பிரதம பரிச்சை. ஸோ முதல் அதிகாரம். ஸோ யாருக்கெல்லாம் இதை பத்தி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் புரியும். ஏன்னா கதை போயினே இருக்கும், அதுக்கப்புறம் யாரு எங்கன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுமதில் கேட்டாங்கன்னா புரியாது. அதனால கதை கேட்கும்போது அதுக்கு பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கதையை கேட்கும்போது தூக்கம் வந்துச்சுன்னா தண்ணியில பக்கத்து தண்ணி வச்சுன்னு முகத்தை கழுவிங்க. ஸோ அது முகத்தை கழுவிங்க. அதை இது சாஸ்திரம் படிக்கும்போது தூங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுங்க. ஸோ இவர் विद्याधर शिरोमणि राजा मेघवाहन की वंश में रक्ष नामक एक प्रसिद्ध राजा हो गए। उसकी रानी मनोवेगा से राक्षस नामक एक पुत्र उत्पन्न हुआ. ஸோ வித்யாதர நாட்டு சிரோமணி. ஸோ வித்யாதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்யாதர மலைகள், அவர்கள் வித்தைகள்ல சித்தி பண்ணக்கூடியவர்கள் வித்யாதரர்கள். அவர்கள்ல ஒரு ராஜா இருந்தார் ஒரு காலத்துல. அவர் பேர் மேகவாகனன். மேகவாகனனுடைய வம்சம் பாத்தீங்கன்னா ரக்ஷ வம்சம் பேரு. ரக்ஷ வம்சம் அவருடைய வம்சம். பிரசித்தமான ராஜா இருந்தார். ரக்ஷ நாமக் பிரசித்தா, சாரி. ஸோ மேகவாகனுக்கு வம்சமே. ஸோ மேகவாகனுடைய வம்சத்துல ஒரு ரக்ஷன் அப்படின்னு ரக்ஷன்ற பேருடைய ஒரு பிரசித்தமான ராஜா இருந்தார். அவருடைய ராணி பேர் மனோவேகா. ஸோ மனோவேகாவுக்கும் இந்த ரக்ஷனுக்கும்
ஒரு மகன் பிறந்தார். அவருக்கு பேர் வந்து ராட்சஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. பையனுக்கு வந்து ராட்சஸ்ன்னு பேர் வச்சாங்க. ஸோ ராட்சஸ் शब्द में से किसी प्रकार की निंदनीय और कुकृत्य के करने वाले नहीं समझना चाहिए. ஸோ ராட்சஸ் அப்படின்னா இந்த காலத்துல நம்ம சொல்ற மாதிரி ராட்சசன்னா பேய் பூதம், அதாவது தவறான காரியங்களை செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு கிடையாது. ராட்சசன்னா கொடூரமானவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோமே, அப்படி கிடையாது. அது பின்னாடி வந்து காலத்துல வந்துடுச்சு அந்த ராட்சசன்றது. जैसे कि वर्धमान समय में इस शब्द को व्यवहार पाया जाता है. ஸோ அந்த ராட்சஸ்ன்றது வந்து ஒரு பேர், அந்த காலத்துல ஒரு நல்ல பேர் அது ராட்சஸ். ஸோ ராட்சஸ் அப்படின்னு ஒரு பையன் பேர் வச்சாங்க. அந்த ராட்சஸ் பின்னாடி வந்து அதை கொச்சையாக்கிட்டாங்க. ராட்சஸ்ன்னா கொடூரமானவன் ஆகிட்டாங்க. ஸோ இப்ப இருக்கிற மாதிரி அன்னைக்கு விவகாரம் கிடையாது ராட்சஸ்ன்னு. போதாம குப்பை அப்படின்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா, குப்பைனா நம்ம என்ன பண்றோம், வேஸ்ட் மெட்டீரியல் தான் குப்பைன்றோம். ஆனா குப்பைன்றது வந்து ஒரு நல்ல சப்தம். அது குப்பைன்னு எதுன்னு கேட்டீங்கன்னா, குவியலுக்கு பேர் தான் குப்பை. ஏன்னா எல்லாம் குவிச்சு வச்சாங்கன்னா தானிய குப்பை அப்படின்னா, குப்பைனா குவிச்சு வைக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் குவிச்சு வச்சதுனால அதுக்கு பேர் குப்பை ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் குப்பைன்றது வந்து நம்ம கெட்டு பேர் எந்த பேர் ஆகிடுது. அது மாதிரி காலாந்தரத்துல வந்து நல்ல சப்தங்கள் கூட தவறாக மாறி வந்துச்சு. சோ அது மாதிரி இந்த ராட்சஸ்ன்றது வந்து பையன் பேரு. सो मनोवेगा की राक्षस पुत्र की नाम से ही राक्षस वंश प्रचलित हुआ. ஸோ இந்த ராட்சச வம்சம் வந்து அவன் இந்த ராஜா ராட்சசனுடைய வம்சத்தினாலதான் ஃபேமஸ் ஆச்சு. राक्षस अनुभव नीतिवान एवं तथा विभिन्न विद्याओं की ज्ञाता विद्याधर मनुष्य था. ஸோ இந்த ராட்சச வம்சத்துல ஏன் வந்ததுன்னு கேட்டா, அந்த ராஜா ராட்சசனுடைய பரம்பரையில எல்லாருமே அவனை ராட்சச வம்சம்னு சொல்றாங்க. ராட்சச வம்சம்னு சொல்றாங்க. ராட்சசன்னா ஒரு கொடூரமான் கிடையாது, அரக்கன் கிடையாது. ஸோ ராட்சசன் வந்து அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா நீதிவானாக இருந்தாரு. பல வித்தைகளுக்கு ஞாதாவாக, அதாவது தெரிஞ்சவரா இருந்தாரு. அப்புறம் வித்யாதர மனுஷராக இருந்தாரு. विद्याधरों की राज्य विजयार्थ पर्वत की उत्तर तथा दक्षिण श्रेणी में विस्तृत था. विजयार्थ पर्वत की दक्षिण श्रेणी में यथा नाम तथा गुणधारी राजा कीर्ति धवल बहुत प्रसिद्ध हो गए थे. सो विद्याधर श्रेणी பேர் எங்க இருக்குது, விஜயார்த்த மலை. ஸோ விஜயார்த்த மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கிறது. ஸோ அது எங்க இருக்கிறது, இந்த பரதக்ஷேத்திரத்தை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு பேர் விஜயார்த்த மலை. ஸோ அதுல வந்து 2 ஸ்டேனி இருக்கிறது, வடக்கு ஸ்டேனி தட்சிண ஸ்டேனி. வடக்கு ஸ்டேனின்னு பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருக்கும். தெற்கு பக்கம், வடக்கு பக்கம், அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் வடக்கு பக்கம் இருக்கிறது வந்து வடக்கு ஸ்டேனி, தெற்கு பக்கம் இருக்கிறது வந்து தெற்கு ஸ்டேனின்னு பேர். அது அங்க வந்து அந்த மலைகள் மேல வந்து நாடுகள் இருக்கிறது. அந்த நாட்டுல வந்து வித்யாதரர்கள் இருக்கிறாங்க. ஸோ விஜயார்த்த மலை இருக்குது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா விஜயார்த்த மலை வந்து கீழே நாடு இருக்கும். அதுக்கப்புறம் மேல இன்னும் கொஞ்சம் மேல போச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க தேவர்கள் வாழக்கூடிய இடம் இருக்கும். அதுக்கு மேல வந்து சித்த கூடலாம் இருக்கிறது. அதனால இந்த வடக்கு வரிசை தெற்கு வரிசை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வித்யாதரர்கள் ராஜா வந்து விஜயார்த்த பர்வதத்தினுடைய வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் வாழ்கிறார்கள். ஸோ எப்பயுமே அங்க பாத்தீங்கன்னா விஜயார்த்த மலையில இந்த 4ஆம் காலம் மாதிரி தான் இருக்கும். ஸோ 5ஆம் காலம் அங்க வரது கிடையாது சொல்றாங்க. ஸோ இந்த விஜயார்த்த மலையினுடைய தட்சிண ஸ்டேனியில தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேனியில வரிசையில யதா நாம் எப்படி பெயர் இருக்கிறதோ அப்படி குணவானாக இருக்கக்கூடிய கீர்த்தி தவளன்ற ஒரு ராஜா, பிரசித்தமான ராஜா இருந்தார். இன்னும் ஸ்ரீகண்டகோ வானர தீப தா. ஸோ அந்த கீர்த்தி தவளன் அந்த பெரிய ராஜா என்னாரு, தனக்கு உட்பட்ட ஸ்ரீகண்டம் அப்படின்னு ஒரு தீபம் இருக்கிறது. ஸோ அந்த ஸ்ரீகண்டம்னு ஒரு தீபம்னா ஒரு சமுத்திரத்துக்கு நடுமற்றக்கூடிய தீபம் இருக்குது. அது அவருக்கு சொந்தமாக இருந்தது, கீர்த்தி தவளனுக்கு. ஸோ அது வந்து அந்த வானர தீப அப்படின்னு பேர் வந்தது. ஸோ வானர தீபம்னு அந்த ஸ்ரீகண்டத்துக்கு பேர் வந்தது. ஏன் கேட்டீங்கன்னா அந்த தீபத்துல வந்து நிறைய குரங்குகள் நிறைய வாழ்ந்து கொண்டிருந்தது.
ஸோ குரங்குகள் இருக்கிறதுனால அதுக்கு பேர் குரங்கு தீபம்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க, குரங்கு தீபம். அதான் குரங்கு தீபம் அப்படின்னு, அல்லது வானர தீபம்னு பேரு. ஆக்சுவலி அதுக்கு பேர் வந்து ஸ்ரீகண்டம். ஸோ இந்த தீபமே வானரோं की बहुमूल्य होने के कारण इस दीप की नाम வானர தீப हुआ. ஸோ இது வந்து வானர தீபம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் அங்க நிறைய குரங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தது, குரங்குகள் நிறைய இருந்தது. மலையில பொன்னூர் மலையில இருக்கிற மாதிரி நிறைய குரங்கு இருந்துச்சுன்னா அதனால வானர தீபம். ராஜா ஸ்ரீகண்ட கோ வானரமே படா ஸ்நேகதா. ஸோ சாரி, ஸ்ரீகண்டன் அப்படின்றது ஒரு ராஜா பேரு. ஸோ அந்த தீபத்துக்கு பேர் வந்து ஸ்ரீகண்ட தீபன் பேர் வந்ததுக்கான. ஸோ ஸ்ரீகண்டன் ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ஸ்ரீகண்ட ராஜா வந்து அந்த குரங்குக்கு மேல அதிகமான ஸ்நேகம் வச்சிருந்தார். ஸோ அதனால அந்த தீபம் வந்து வானர தீபம் பேர் வந்தா கூட அதுல ஆட்சி செய்து கொண்டிருந்தவர், அதுக்கு கொடுத்தவர் வந்து ஸ்ரீகண்டன் சொல்லிட்டு. श्रीखंड को वानर में बड़ा स्नेह था, वह सदैव अवकाश के समय वानरों के साथ मनोरंजन तथा नाना प्रकार की क्रीड़ा किया करता था. ஸோ அந்த ஸ்ரீகண்டன்ற ராஜா எப்பொழுதும் அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் குரங்குகளோட அவரு விளையாடி கொண்டிருப்பார், பலவிதமான செயல்களை செஞ்சிருப்பார். நிறைய குரங்குகளோட பிடிச்சி அது பழக்கம் பண்ணி வச்சிருப்பாரு. குரங்குகளோட விளையாடுறது அவருக்கு பொழுதுபோக்கா இருந்தது. राजा राजाज्ञा से उसकी सेवक अनेक सुंदर वानरों को पकड़ कर लाते थे, जिन्हें वह बड़े ही सुंदर एवं व्यवस्थित ढंग से रखकर उनकी पालन पोषण की समुचित प्रबंध किया करता था. ஸோ அந்த ராஜாவுடைய கட்டளை, இந்த ஸ்ரீகண்ட ராஜாவினுடைய கட்டளைக்கு ஏற்ப சேவகர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அழகாச்சு குட்டி குட்டி குரங்குகள், சின்ன சின்ன குரங்கெல்லாம் இருக்குல்ல, குரங்கெல்லாம் புடிச்சுன்னு வந்து ராஜா கிட்ட கொடுப்பாங்க. ராஜா என்ன பண்ணுவாரு, அந்த குரங்குகள்லாம் அதே அருவை காப்பாத்துறாரு, வளர்க்குறாரு. குரங்குகளை வளர்க்கறதுக்கு நல்ல ஒரு ஆளுங்கெல்லாம் வச்சு அதுக்கு பல விதமான உணவுலாம் கொடுத்து அதை நிறைய ட்ரைனிங் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நாய் ட்ரைனிங் பண்ற மாதிரி அது மாதிரி குரங்குலாம் கூட ட்ரைனிங் பண்ணி அதை வந்து அவருக்கு அந்த இடத்துல அவர் அரண்மனையில வச்சிருந்தார். तो राजा श्रीकंठ की कही कंदुपुर नामक एक सुंदर नगर बसाया था. उसकी राजमहल में वानरों की विभिन्न मुद्राओं से चित्र अंकित थे. ஸோ அந்த ஸ்ரீகண்ட ராஜா அந்த தீபத்துல, வானர தீபத்துல ஒரு நகரம் இருந்தது. அந்த அழகான நகரம், அதுக்கு பேர் வந்து கஹி கந்துபுர, கிஹி கந்துபுர அப்படின்னு ஒரு பேரு. அந்த ஊர் பேர், நகரத்தின் பேரு கிஹி கந்தபுரம். அந்த கிஹி கந்தபுரத்துல ஒரு அழகான நகரத்தை அவர் உருவாக்கி இருந்தாரு. அந்த அரண்மனையில அந்த வானரங்களுடைய சேஷ்டைகள் அது எல்லாமே அவரு சித்திரமா வரைஞ்சி வச்சிருந்தார். அது என்ன விளையாடுறது, என்னென்ன பண்ணுது அதெல்லாம் அது பார்த்து, ஸோ அதெல்லாம் கூட அவரு அந்த அரண்மனையுடைய செவுத்துல இதுல பலவிதமான குரங்குகளுடைய விளையாடுறது அது எல்லாமே படமா வரைஞ்சி வச்சிருந்தார். उसने अपनी मुकुट एवं राज्य पताकाओं में भी वानर चिन्ह अंकित करवाए थे. ஸோ அவர் அது மட்டும் கிடையாது, தன்னுடைய முகுடத்துல முக்குடம் இருக்குல்ல அதுலயும் சரி, தன்னுடைய நாட்டு தனி கொடியிலையும் சரி குரங்கு சின்னத்தை அவரு பதிச்சிருந்தார். ஸோ நெத்திலையும் போடுறாரு, முக்கூட்டத்திலையும் குரங்கு சின்னம் இருந்தது. அதே போலயே அந்த கொடியிலையும் பாத்தீங்கன்னா குரங்கு சின்னம் இருந்தது. இங்க எப்படி சேர சோழ பாண்டிய நாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் சின்னம், புலி சின்னம், அதுக்கப்புறம் வில்லு அம்பு அதெல்லாம் இந்த சேர சோழ பாண்டியருக்கெல்லாம் இருந்தது. ஸோ மீன் சின்னம் பாண்டிய நாட்டுக்கு இருந்தது. அது மாதிரி ஒரு குரங்கு ஒரு கொடியில போட்டிருந்தார். அவரு வந்து இந்த வித்யாதர் ராஜா, ஸ்ரீகண்ட ராஜா, அது வானர தீபத்துல இருக்கிறவர். வானரங்கள் தீபன் பேர் வந்தது, வானரங்கள் நிறைய இருக்கிறதுனால. ஸோ அவரு பண்ணிருக்கும் போது இசு பிரதாசே உஸ் ராஜ்யகோ வித்யாதர வானர வம்சி ககலாத்தே. ஸோ இந்த காரணத்தினால அந்த ராஜ்யத்தை வித்யாதரர்கள்னா சொல்றாங்க, வித்யாதர வானர வம்சி. ஸோ வானர வம்சம் அப்படின்னு பேர் வந்தது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ராட்சச வம்சம்னு பேர் வந்தது. ராஜா ராட்சசனால
ஒரு வம்சம் வந்தது, அவங்க பரம்பரையில வந்தவங்க ராட்சச வம்சம்னு பேர் வந்தது. அதே மாதிரி இங்க வந்து வானர வம்சம்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜா வந்து தன்னுடைய கொடியில வானர சின்னம் இருந்தது, முகுடத்துல வானரம் இருந்தது. அவரு வந்து குரங்குக்கு மேல அதிகமா பிரியம் வச்சிருந்தாரு. அதனால எல்லாரும் மக்கள் என்ன சொல்றாங்க, அப்புறம் அவருக்கு அந்த வம்சத்துக்கு பேரு वानर वंशम அப்படின்னு பேர் வந்தது. इस वंश का उत्पत्ति कालम भारावे तीर्थंकर भगवान वासुपूज्य स्वामी की तीर्थ था. ஸோ இது அது எப்பொழுது நடந்தது இந்த நிகழ்ச்சிகள்லாம் கேட்டீங்கன்னா, காலம் பார்க்கும்போது 12வது தீர்த்தங்கர் பகவான் வாசுபூஜ்ய சுவாமியினுடைய காலம், தீர்த்த காலத்துல நடந்தது. ஸோ வாசுபூஜ்ய சுவாமி தீர்த்தங்கர் காலத்துல, அவருடைய தீர்த்த காலத்துல இந்த மாதிரி இந்த வானர வம்சம் உற்பத்தி ஆச்சு, ராட்சச வம்சம் உற்பத்தி ஆச்சு. ஸோ ராட்சசன்ற பேர்ல இருந்து ராட்சச வம்சமும் இந்த ஸ்ரீகண்ட ராஜாவினுடைய அந்த தீபத்துல வாழக்கூடிய வானரங்கள் இருந்து அவர் உற்பத்தி பண்ணாரு இந்த वानर वंशम. तीर्थ काल व्यतीत होने पर 20वें तीर्थंकर भगवान मुनीश्वरनाथ की समकालीन वानर वंश से महोदधि नामक एक पराक्रम राजा हुआ. ஸோ அது வந்து 12வது தீர்த்தங்கர் காலத்துல வந்துச்சு. வானர வம்சம் ராட்சச வம்சம் இப்படிதான் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் காலம் கடந்தது. 20வது தீர்த்தங்கர் முனீஸ்வரநாத தீர்த்தங்கருடைய காலத்துல இந்த வானர வம்சத்துல மகோதரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பராக்கிரமி ராஜா இருந்தார். மகோததின்னு ஒரு ராஜா அந்த வம்சத்துல வந்தார், வானர வம்சத்துல வந்தார். उस समय लंका में राजा विद्युत वाहनन राज्य करता था. அந்த சமயத்துல லங்காவை, ஸ்ரீலங்கா சொல்றோமே இப்ப, அது மாதிரி லங்கான்ற ஒரு நாட்டை ராஜ்யம் செய்தவர் வித்யுத் வாகனன், அவரு ராஜ்யம் பண்ணியிருந்தாரு. மகோததி ஏவம் வித்யு வாகனமே பரஸ்பர காட மித்ரிதி. இப்ப வந்து இந்த வானர வம்சத்துக்கும் இந்த வம்சத்துக்கும் நிறைய மித்திரத்தன்மை வந்தது. அதாவது மகோததிக்கும் வித்யுத் வாகனனுக்கும் ரொம்ப நட்பு வந்தது. ஸோ லங்காவில் இருக்கக்கூடிய வித்யுத் வாகனனுக்கும் அந்த வானர வம்சத்துல வந்த மகோததி என்ற ராஜாவுக்கும் நட்பு ஏற்பட்டது. तात्पर्य एक ही राक्षस वंश एवं वानर वंश में घनिष्ठ मित्र भाव था. ஸோ அது இப்போ என்ன ஆச்சு, இவர் வானர வம்சத்துல வந்தவர், இவர் ராட்சச வம்சத்துல வந்தவர். ஸோ அதனால இந்த ராட்சச வம்சத்துக்கும் வானர வம்சத்துக்கும் நடுமத்துல நட்பு வந்தது. அதனால வானர வம்சத்துல வந்தவர் மகோததி, ராட்சச வம்சத்துல வந்தவர் இவர் வித்யுத் வாகனன். ஸோ ரெண்டு பேருக்குமே நட்பு வரவே பரம்பரை. ஏன்னா அது ராட்சச வம்சத்துக்கும் வானர வம்சத்துக்கும் நட்பு வந்தது. कुछ काल विदित होने पर अश्नि वेग विद्याधर की भय से राक्षस वंशी राक्षस जीव तथा वानर वंशी किसी कंधपुर छोड़कर अगम्य और सुरक्षित स्थान बाधाल लंका में चले गए. அப்போ கொஞ்ச காலம் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வித்யாதர ராஜா இருந்தாரு. அவர் பேர் வந்து அஸ்னிவேகன். அஸ்னிவேகன் ஒரு ராஜா இருந்தாரு. ஸோ அந்த ராஜாவுடைய பயத்து காரணமாக இந்த ராட்சச வம்சத்துல இருக்கிறவங்களும் அவங்களுடைய ராட்சச தீபத்தை விட்டுட்டு, அதாவது ஸ்ரீலங்கான்னு சொல்றோமே அந்த லங்காபுரியை விட்டுட்டு, அதே மாதிரி வானர வம்சத்துல இருக்கிறவங்க கிஹி கந்தபுரம்னு இருக்குது அந்த நகரத்தை விட்டுட்டு ரெண்டு பேருமே ஓடி போயிட்டாங்க. எங்கன்னா ரெண்டு பேரும் நட்பர்கள். அந்த பெரிய ஒரு ராஜா படையெடுத்துன்னு வராரு, அஸ்வினி வேகன்ற வித்யாதர ராஜா வராருன்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கிருந்து அவங்க இடத்த காணாம போயிட்டாங்க, விட்டுட்டு ஓடி போய் பாதாள லங்கா அப்படின்னு ஒரு இடத்துக்கு, பாதாள லங்கான்னு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, பாதாள லங்கா. ஸோ இனே வஹா தீர்க்க கால பரிஹந்த சுகபூர்வக் ஜீவன் வெதீத் கியா. ஸோ அப்படி இந்த ரெண்டு வம்சமும் எங்க போயிடுச்சு, பாதாள லங்காவுக்கு போய் அங்க வந்து சுகபூர்வமாக வாழ்ந்துங்கிறாங்க. ஸோ நீதிகாரோ ने भी कहा है यदि शत्रु बलवान हो तो
कुछ काल पर्यंत गुप्त स्थानों में समय व्यतीत करना, शत्रु द्वारा अपमानित होने से कहीं श्रेयस्कर। जब शत्रु की प्रबल्य कम हो जाए तब प्रकट होकर उसके दमन करना चाहिए. ஸோ நீதி வாக்கியம் நீதிக்காரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள் சத்ரு ராஜாவுக்கு சொன்ன ஒரு நீதி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவன் பலவானாக இருந்தான்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவனுக்கு தெரியாம எங்கனாவது ஒழிஞ்சுக்குங்க. ஏன்னா வாங்கினா வாழிச்சுடுவான். அதனால விரோதி ராஜா பலமா இருந்தாங்கன்னா அவன் வந்து நம்மளை அழிக்க வருவான் அப்படின்னு அவன் விடமாட்டான்னு தெரிஞ்ச உடனே நீங்க ஒரு குப்தமான ஸ்தானம், அதாவது தெரியாத ஒரு இடத்துக்கு போய் ஒழிஞ்சுக்குங்க, வாழ்ந்துன்னு இருங்க. எப்ப எதிரி வந்து பலவீனமாகறானோ அப்ப வந்து நீங்க உங்க பலத்தை காமிச்சு அவனை அழிக்கணும் அப்படின்றது ஒரு நீதி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நீதியை நிறைய பேர் பயன்படுத்திருக்கிறாங்க. சந்திரகுப்த மௌரியர் கூட பாத்தீங்கன்னா அவர் காலத்துல நந்த வம்சத்தை அழிக்கிறதுக்கு அப்படிதான் ஓடிவிட்டார். ஸோ அது மாதிரி அது இப்போ எதிரி படம் வரும்போது காணாம போயிடுவாங்க. காணாம போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டு விரோதிகள் பலவீனமாகும் போது அவங்க படையெடுத்துன்னு வந்து அழிச்சிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நீதியை கடைபிடிச்சு அந்த ரெண்டு வம்சத்துல இருக்கிறவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பாதாள லங்கைக்கு போயிட்டாங்க. बादाल लंका में वानर वंशी राजा किहिकंतु की श्रीमाला नाम की रानी से सूर्यरज तथा रक्षरज नाम की दो पुत्र उत्पन्न हुए. वही राक्षस वंशी राजा सुके सुके इंद्राणी नामक रानी से माली सुमाली एवं माल्यवान नामक 3 बड़े प्रतापी சூரவீர புத்திர हुए. ஸோ அவங்க பாதாள லங்கைக்கு 2 பேருமே போயிட்டாங்க. 2 நண்பர்களும் போயிட்டாங்க. இந்த ராட்சச வம்சத்துல இருக்கிறவங்களும் போயிட்டாங்க, வானர வம்சத்துல இருக்கிற ராஜாவும் போயிட்டாரு. ஸோ 2 பேருமே அங்க போய் வாழ்ந்துங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வானர வம்சத்துல இருக்கிற ராஜா இருக்கிறாரு கிஹி கந்தகி, அவனுடைய மனைவி ஸ்ரீமாலா இந்த பேருடைய ராணிக்கு சூரிய ரஜன் ரக்ஷரஜன் 2 மகன் பிறக்கிறாங்க. இந்த வானர வம்சத்து ராஜாவுக்கு 2 பேரு 2 மகன் பிறந்தாங்க. சூரிய ரஜன், அவரு ரக்ஷரஜன். அதே மாதிரியே இந்த ராட்சச வம்சத்துல இருந்த ராஜா இருக்கிறாரு, அவருக்கு சுகேஷ், அவர்தான் சுகேஷுக்கு இந்திராணின்ற மனைவியோட 3 பேர் பிறகுறாங்க மகன். ஸோ ராட்சச வம்சத்துல 3 பேர் பிறக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் பேர் வந்து மாலின்னு பெரிய பையன் பேர் மாலி, 2வது பையன் பேர் சுமாலி, 3வது வந்து மால்யவான்ன்ற 3வது பையன் பிறக்கிறாங்க. ஆனா 3 பேருமே பாத்தீங்கன்னா சூர வீரனா இருக்கிறாங்க. சமய பார்க்க तीनों पुत्र यौवन संपन्न हुए. अल्प वय में तीनों भ्राताओं में उनकी प्रकार की विद्याएं प्राप्त की. ஸோ இந்த 3 பசங்களும் இந்த ராட்சச வம்சத்து 3 பசங்களும் என்ன பண்றாங்க, இளமை அடைஞ்ச உடனே நல்ல சாஸ்திரங்களை, அதாவது சாஸ்திரம் படிக்கிறாங்க, வித்தைகளை எல்லாம் பிராப்தி ஆகுறாங்க. एक दिन सावधानी हेतु राजा सुकेश ने अपनी तीनों पुत्र माली सुमाली माल्यवान को किनिकंतपुर की दक्षिण की समुद्र की ओर जाने से मना किया. ஸோ ஒரு முறை என்ன பண்றாங்க, பேசின்னு இருக்கும்போது அந்த வித்யாதரங்க தானே, வித்யாதரங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போவாங்க அவங்க. அப்படி அப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு, சுகேஷ், அவர் அப்பா பேர் சுகேஷ், ராட்சச வம்சத்தை சொல்றாரு, நீங்க 3 பேரும் தப்பி தவறி கூட அந்த கிஹி கந்தபுரம் போகாதீங்க. கிஹி கந்தபுரத்துக்கு தெற்கு பக்கம் கூட அந்த சமுத்திர பக்கம் போகாதீங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. तीनों पुत्र ने आश्चर्य कारण पूछा था. ஸோ அப்பா கிட்ட ஏன் நீங்க அந்த பக்கம் போகடா சொல்றீங்க? ஸோ அந்த கிஹின் கந்தபுரம் எது இவங்க வாழ்ந்த இடம், அதாவது அந்த வானர இவர்கள்லாம் வாழ்ந்த இடம். ஸோ அதனால அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வானர வம்சம் இருக்க அவங்க வாழ்ந்த இடம் கினி கந்தபுரம். ஸோ அந்த கிஹி கந்தபுரம் பக்கம் போகாதீங்க அப்படின்னு அப்பா சொல்றத கேட்டு அந்த 3 பசங்களும் கேட்குறாங்க, ஏன் போகக்கூடாது? तीनों पुत्र ने ஆச்சரியத்தோட கேட்டாங்க.
यद्यपि राजा कारण को गुप्त रखता हुआ थे, परंतु जब उन्होंने देखा तो तीनों पुत्र कारण जानने के लिए अति उत्साह हो रहे हैं. ஆனா அந்த மூணு பசங்களையும் அவரே சொல்லக்கூடாது. இல்லை இல்லை அப்புறம் சொல்றேன் நான் அப்படின்னு சொல்றாரு. இல்லை இல்லை நீங்க சொல்லிதான் ஆகணும். என்ன ஏன் போகக்கூடாது, அந்த பக்கம் ஏன் போகக்கூடாது, நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு காரணம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மூணு பசங்களும் கேட்குறாங்க. சரி பசங்க வந்து உற்சாகமா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்பா சொல்றாரு, पुत्रों लंकापुरी अपनी कुलक्रम से द्वितीय तीर्थंकर भगवान अजितनाथ की समय से चली आती थी. कुछ काल पूर्व राजा अश्विनी वेग से अपना घोर युद्ध हुआ, जिससे दोनों पक्षों की अगणित सूरवीर सामान्य तथा युद्ध वीर गति को प्राप्त हुए. तथा अपनी मातृभूमि लंकापुरी भी अपनी अधिकार से निकल गई. ஸோ ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லணும்னா, உங்களுக்கு நீங்களாம் பிறகத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்தது. நம்மளுடைய ஆக்சுவலி இருந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த பூமி வந்து லங்கை, ஸ்ரீலங்கா. லங்கா தான் நம்மளுடைய சொந்த ஊரு. அது வந்து நம்மளுக்கு ரெண்டாவது தீர்த்தங்கர் அஜித்நாத தீர்த்தங்கர் காலத்துல இருந்து நம்மளுடைய பரம்பரை இருக்குது. இந்த ராட்சச வம்ச பரம்பரை, அது மாதிரி அந்த முன்னாடி பரம்பரை, ராட்சசத்துக்கு முன்னாடி இருக்கிற பரம்பரை, அப்படியே அந்த காலத்துல அந்த லங்காவில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். ஆனா கொஞ்ச காலத்துக்கு நீங்க பிறகுறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா படையெடுத்துன்னு வந்தாரு. அது பேரு அஸ்வினி வேகன்ற ராஜா. அப்ப பெரிய சண்டை நடந்தது. அதுக்கு அந்த சண்டையில நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அவன் பெரிய பலவானா இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணோம், தோத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடி வந்துட்டோம். அந்த லங்காபுரி வந்து அவனுடைய நம்ம அதிகாரத்துல போயிடுச்சு. இப்ப அந்த லங்காபுரியை வந்து அவன் இந்த ராஜாவினுடைய கீழே தான் இருக்கிறது. ஜப் லங்காவுமே निर्धात नामक महाबलवान विद्याधर राजा अश्विनी वेग की संरक्षण शासन करता है. அந்த ராஜா இருக்கிறாரு அஸ்வினி வேகன் என்ன பண்றாரு, ஜெயிச்சுட்டு அங்க வந்து ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு போனாரு. அவர் பேரு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்தாத்னு பேருடைய ஒரு ஆளை அங்க உட்கார வச்சுட்டு போயிடுறாரு. அவனும் பலசாலியா இருப்பான், வித்யாதர ராஜா. அவன் தான் இப்ப ஸ்ரீலங்காவை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் வந்து அஸ்வினி வேகனுடைய கீழே வந்துங்கிறான், சிறு ராஜாவா இருக்கிறான். அவன் சுவாவமாவே பார்க்கும்போது ரொம்ப குரூரமாக இருப்பான், துஷ்டத்தனம் அதிகமா இருக்கான் அந்த ராஜா கிட்ட. ததா சதைவ அமாரே சித்திர வேஷனோமே பிரயத்னசீல ரகத்தாக சித்ரான். ஸோ அவன் வந்து எப்போதும் நம்மளதான் பார்த்துங்கிறான். எங்க போயிட்டாங்க இவங்க, எங்கேயோ ஒழிஞ்சு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளதான் தேடிங்கிறான் அவன். நீங்க போனீங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இங்க வந்துருவான். इसी कारण सावधान रखने के लिए मैंने तुम लोगों को सचेत किया है. அதனால நீங்க அந்த பக்கம் போனீங்க, நீங்க யாரு என்னன்னு கேட்டு இது மாதிரி இங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் இங்க வந்து நம்மளெல்லாம் ஒழிச்சிடுவான். அதனால நீங்க அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு அந்த அப்பா சொல்றார். யாரு, இந்த ராட்சச வம்சத்துல வந்து அவர் சொல்றார். पिता की धैर्य वचन सुनकर तीनों वीर भ्राता दीर्घ निश्वास लेने लगे. उनकी नेत्र आंसू से भर गए. अपने बहु बल के चिंतन कर विनयवान होकर मालिनी प्रार्थना की. सो அப்பொழுது மூணு பேரும் ரொம்ப கண்ணில் தண்ணி வருது. ஐயோ நம்மளுடைய இடத்த விட்டு நம்ம ஓடி வந்துட்டோம், நம்மளுடைய நாடு இப்பொழுது அங்க போயிடுச்சு, லங்கா வந்து அங்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைச்சு மூணு பேருக்கு கண்ணிலையும் தண்ணி வந்தது. அப்போ வந்து நம்மளுடைய பலத்தை அவங்க யோசனை பண்ணி பாக்குறாங்க. அதுல பெரிய பையன் மாலினி என்ன சொல்றான், பிரார்த்தனை பண்றான் அப்பா கிட்ட. पिताश्री आप हमें उस दुष्ट निर्धात पर आक्रमण करने की आज्ञा अभी प्रदान कीजिए. मालिक के वचन सुनकर राजा सुकेश कुछ काल के लिए
கிங் கர்த்தவ்ய விமூட ஹோகயா. ஸோ உடனே அந்த பையன் சொன்னா, அப்பா எனக்கு வந்து நாங்க போயிட்டு நம்முடைய விரோதியை ஜெயிக்கணும், அந்த நாட்டை நம்ம திரும்பி எடுத்துக்கணும், நம்ம லங்காவை நம்ம திரும்பி வாங்கிக்கணும், அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அந்த பெரிய பையன் கேட்டான். அதை கேட்ட உடனே என்னடா போவானான்னு அங்க போய் சண்டை போட போறான்டானே பையன்னு சொல்லிட்டு அந்த ராஜா அப்பாவுக்கு வந்து சுகேஷுக்கு வந்து ரொம்ப கலக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப அவர் என்ன சொல்றதுன்னே புரியாம கொஞ்ச நேரம் உக்காந்துங்கிறார். என்னப்பா இது, போவானா போய் சண்டை போட போறேன்னு பிடிவாதம் பண்றானுங்களே இவங்களேன்னு. அதுக்கப்புறம் முன்ன பின்ன நேரம் யோசனை பண்ணி विचार चिंतन पन्नी पुत्रों को धीर भीर सागसी मानकर अत्यंत प्रसन्नता के साथ प्रचंड शत्रु निर्धार पर ஆக்கிரமன் கர்னேக்கு ஆக்ஞா தேதி. ஸோ ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அப்பா என்ன சொல்றாரு, பசங்க வந்து 3 பேருமே வீரன்கள் சூரன்க நிறைய போய் ஜெயிச்சிருவானுங்க அப்படின்னு அவங்களுடைய சக்தியை பார்த்து, சரி நீங்க போய் சண்டை போடுங்க, நீங்க போயிட்டு ஒருத்தன் தான் நீங்க போய் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாரு. पिता की आज्ञा ले तीनों रणकुशल भ्राताओं ने अपनी विजय वाहिनी के संग रण क्षेत्र के लिए प्रशस्त किए संपूर्ण राक्षस सेना के साथ ही उत्साह युक्त तीव्र गति पूर्वक चलने से लंबी दूर की पार करने में भी अधिक समय नहीं लगा. ஸோ அப்புறம் அப்பாவுடைய அனுமதி கிடைச்ச உடனே தன்னுடைய 3 பேரும் தன்னுடைய பெரிய சங்கம் படையை திரட்டி அந்த சண்டை போறதுக்காக புறப்பட்டாங்க. அவங்க வந்து இந்த ராட்சச சேனா அப்படின்னு பேர், ஏன்னா ராட்சசர்கள் தானே, அதனால அவங்க வம்சம் ராட்சச வம்சம், அதனால அந்த ராட்சச சேனை புறப்பட்டது. உற்சாகத்தோட தீவிர வேகமாக அவங்க அந்த இதுவை கடந்து அந்த லங்காவுக்கு போறாங்க. दूसरा ही चित्रकूटा शल की देखकर तीनों भ्राताओं की ऐसी प्रतीत होने लगे मानो लंका जीत ही ली ही. तीनों भ्राता मार्ग में निर्धारित अनुचरों से युद्ध करते हुए आगे बढ़े. ஸோ அப்போ வழியில் இருக்கக்கூடிய அவனுடைய படைகள்லாம் ஜெயிச்சுன்னு அந்த 3 சகோதரர்களும் லங்காவை நோக்கி போறாங்க. शत्रु सेना की सम्मुख देखकर निर्धात भी विशाल सेना लेकर रण क्षेत्र में आ गए. இப்படி அந்த நம்முடைய விரோதி வந்துட்டாங்க, ஒளிஞ்சு இருந்தவன் ஒளிஞ்சு ஓடி போனவன் இப்ப திரும்பி வந்துட்டாங்க, படையெடுத்துன்னு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ராஜா இருக்கிறானே நிர்தாத் ராஜா தன்னுடைய விசாலமான படையை எடுத்துக்கின்னு சண்டைக்கு வந்துடுறான். 2 பேருமே வந்து ரொம்ப கோரமான சண்டை போடுறாங்க. யானையோடு யானை மோதுகிறது, அதுக்கப்புறம் குதிரை படை மோதுகிறது, இப்படி பெரிய சண்டை அங்க நடக்கிறது. சண்டையினுடைய வர்ணனைய அங்க சுருக்கமா சொல்லிட்டாங்க. சண்டை கோரமான சண்டை நடக்கிறது, வாயு வேகத்துல அவங்க சண்டை போடுறாங்க, அங்க சண்டை போடுறாங்க. शत्रुओं की पर प्रहार की चिन्हगानी पुंज निकल निकल कर आकाश की अग्नि को समान रक्त वर्ण करने लगे. ஸோ அவங்களுடைய சத்ருக்களுடைய ஒத்தங்க போடக்கூடிய அந்த சண்டையினால அந்த ரத்தம் இருக்குது, சண்டையோட ரத்தம் ஆகாயத்திலே பரவி ஆகாயம் பூராவுமே சோப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருது. தயார்த் ஹிருதய மாலினி दीन सेने की मारने उचित ना समझ निर्धात ध्वंत युद्ध किया. मालिनी निर्धात को तीक्ष्ण बाणों से आहत कर रथ पर से नीचे गिराकर खंख प्रकार से उसको वध कर ढाला. ஸோ அதை பார்த்துட்டு அந்த மாலினி அப்படின்ற முதல் பையன் நினைக்கிறான், எதுக்காக இந்த சேனைகள் இப்படி சண்டை போட்டு இப்படி அழியுது 2 பக்கமுமே அப்படின்னு, இது நல்லது கிடையாதுன்னு நினைச்சுன்னு இவனே நேரா அந்த ராஜா கிட்ட, ராஜா 2 பேரும் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட ராஜா போயிட்டான். ஸோ அந்த நிர்தார்த்த ராஜாவும் கிட்டையும் இந்த மாலினி நேரா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் இவனுடைய பானத்தினால மாலினி விட்ட பானம் என்ன பண்ணுது, அவனுடைய
இது தேரை உடைக்கிறது. அதுக்கப்புறம் அவன் கீழே விழுறான். அதுக்கப்புறம் அவனை அம்பினால வதம் பண்ணிடுறான். அவனை மரணம் அடைய வைக்கிறான். செத்து போயிடுச்சான். युद्ध में विजय प्राप्त कर प्रसन्न हो तीनों वीर भ्राताओं ने लंकापुरी में प्रवेश किया. ஸோ 2 பேருமே அந்த 3 பேருமே, அதாவது அந்த ராஜா இறந்த உடனே அவனுக்கு படைகள் எல்லாம் தெரிச்சு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. யுத்தத்துல ஜெயிச்சுட்டு அதே 3 பேரும் இந்த லங்காபுரிக்கு போறாங்க. லங்காபுரியில பிரவேசம் பண்ணி அங்க போய் அந்த அரண்மனையில உட்காடுறாங்க. इस प्रकार उन वीर बंधुओं ने अपनी मातृभूमि लंकापुरी पुनः अधिकार के प्रतिज्ञा पूर्ण की. ஸோ இப்படி அந்த 3 பேரும் சேர்ந்து தன்னுடைய தாய் பூமியான லங்கைபுரியை திரும்பி அவங்க எடுத்துக்கிறாங்க, திரும்பி ஆயிடுறாங்க. तत्काल अपनी माता पिता और कुटुंबी जनों को भी वही बुला लिया. இப்படி 3 பேரும் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய தந்தை, தாய் மற்றும் குடும்ப ஜனங்கள் எங்கேயோ ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்களே அவங்களையும் கூப்பிட்டுன்னு வந்துடுறாங்க. கூப்பிட்டுன்னு வந்து லங்காவில் வந்து உட்காடுறாங்க. सुयोग्य पुत्र की योग्य कृत्य से राजा सुकेश की अश्य की பராவாறு நாரகா. அப்படி சுயோக நல்ல 3 மகன்கள் காரணமாக ராஜா சுகேஷ், அப்பா சுகேஷ் இருக்கிறாரு, சுகேஷின் பேர் சுகேஷ், அவருக்கு வந்து சந்தோஷத்துக்கு அளவு இல்லாம போயிடுச்சு. ஆஹா, நம்ம பசங்க நம்மளுடைய ராஜ்யத்தை புடிச்சு ஊத்துறாங்க அப்படின்னு சுகேஷ் சொல்றாரு. நான் நம்புறாரு. माली को विवाह हेमपुर की विद्याधर राजा शेम की पुत्री चंद्रमதி की संग हुआ था. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தன்னுடைய பசங்களுக்கு இல்லை வீரனாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாரு. ஸோ முதல் பையன் மாலி வந்து விவாகம் திருமணம் வந்து ஹேமபுரம்னு ஒரு நாட்டு வித்யாதர ராஜானுடைய மகள் ஷேமகி புத்திரி என்ன பேரு, அவர் பேரு சந்திரமதி. ஸோ சந்திரமதியோட மாளிகாவை திருமணம் பண்ணி வைக்கிறாரு. 2வது பையன் சுமாலியையும் அப்புறம் 3வது பையன் மால்யவானுக்கும் வருஷை கிரமமாக பிரீத்திகூட நகரத்து ராஜா பிரீத்திகாந்தனுடைய கனககாந்தா நகரத்து ராஜா கனகி புத்திரியையும் 2 பேருக்குமே மனசு வைக்கிறான். ஸோ 2வது பையனுக்கு வந்து பிரீத்திகாந்தன் ராஜா பிரீத்திகாந்தனுடைய மகளையும், 3வதுக்கு வந்து கனககாந்தனுடைய நகரத்து ராஜா கனகன் உடைய பெண்ணையும் திருமணம் பண்ணி வைக்கிறான். இப்படி 3 பசங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. महापराक्रमी माली ने अपने अधम्य उत्साह एवं भल पौरुष से विजयात पर्वत की उत्तर एवं दक्षिण दोनों श्रेणी अपने अधिकार में कर ली. இப்ப இந்த மாலி தன்னுடைய பலத்தினால என்ன பண்றாரு, அந்த வித்யாதர நாட்டு வடக்கு ஸ்ரேணி தெற்கு ஸ்ரேணியில் இருக்கிற எல்லா ராஜாவையும் ஜெயிச்சு இவர் வந்து அந்த வித்யாதரர்களுக்கு எல்லாருக்குமே ராஜாவாயிட்டார். இந்த ஸ்ரீல அந்த லங்காபுரி ராஜா அவர் வந்து எல்லாமே ராஜாவாயிட்டாரு, எல்லா விஜயாத்த பர்வதிக்கு மூராத்துக்கும். दोनों श्रेणियों की संपूर्ण विद्याधर इनकी आज्ञा सरोधதி करने लगे. இப்ப லங்காபுரியில இருக்கக்கூடிய அவரும் வித்யாதரர்கள் தான், லங்காவில் இருக்கிறவங்களும். ஸோ அந்த இவரும் வித்யாதர் தான். அந்த எல்லாமே வித்யாதர பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க 2 பேருமே. அப்புறம் வித்யாதர நாட்டு எல்லா வித்யாதரர்களையும் இவர் தன்னுடைய கீழ் கொண்டு வந்தார். राजा सुकेश भी अपनी ज्येष्ठ पुत्र माली को राज्य भार सौंप कर ஆத்ம கல்யாணுக்கு பிரவருத்தி ஹுயி. ஸோ இப்படியே தன்னுடைய பையன் எல்லாமே ஜெயிச்சுன்னு வந்துட்டான், வித்யாதர நாடு பூராமே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அவனுக்கு தன்னுடைய பையனுக்கு ராஜாபிஷேகம் பண்றார். சுகேஷ் பண்ணிட்டு அவரு என்ன பண்றாரு, ஆத்ம கல்யாணம் பண்றதுக்காக அவர் தீட்சை எடுக்கிறாரு. அப்ப ராஜா கிஹி கந்தபி புத்திரக்கு சூரிய ரஜக்கு ராஜ திலகர் வைராக்கியவா. அப்ப அந்த வானர வம்சத்து ராஜாகிறாரு கிஷி கந்தனும் இப்படி நண்பனாச்ச,
அவரு என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பன் தீட்சை எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரும் தன்னுடைய வானர வம்சத்து தன்னுடைய பையன் இருக்கிறாரு, அவன் பேர் சூரியராஜ். அந்த சூரிய பெரிய 2 பேருக்குள்ள இருந்தில்ல, பெரிய பையன் பேர் சூரியராஜன். இந்த சூரியராஜனுக்கு பொட்டு, அதாவது மகுடம் சூட்டி, நீ வந்து இந்த வானர வம்சத்து ராஜான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கையும் விட்டுட்டு அவரும் தீட்சை எடுத்துக்கிறார். ये दोनों मित्र इंद्रिय सुख की त्याग कर अधीन्द्रिय सुख की प्राप्ति तल्लीन हुए. तो இப்படி அந்த வானர வம்சத்து ராஜாவும் ராட்சச வம்சத்து ராஜாவும் தன்னுடைய மகனுக்கு தீட்சைக்கு, அதாவது ராஜாபிஷேகம் பண்ணிட்டு 2 பேருமே தீட்சை எடுத்துக்கிறாங்க. 2 பேருமே ஒன்னா தீட்சை எடுத்துக்கிறாங்க. ஸோ மகாபுருஷார்த்தக்கியா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தீட்சை எடுத்து முனியாகி கோர தவம் செய்து உன்னோனே முக்தி லாபபி கியா, முக்தியும் அடைஞ்சிடறான். ஸோ எவ்வளோ பெரிய பாரு, 2 பேருமே நண்பரா இருந்தாங்க, சண்டை போடுறதுலயும் ராஜாவும் இருந்தாங்க. வானர வம்சத்து ராஜாவும் அப்புறம் ராட்சச வம்சத்து ராஜாவும் கடைசியில வைராக்கியம் வந்து கடைசி காலத்துல அது மாதிரி தீட்சை எடுத்துக்கிறாங்க. அதனால கடைசி காலத்துலயாவது தீட்சை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ பரம்பரை அப்படிதான் இருக்குது. கடைசி காலத்துல எல்லாத்தையுமே பசங்கள்லாம் ஒப்படைச்சிட்டு அவங்க அந்த காலத்துல அது ராஜாங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா முனியாகி சாதனை பண்ணாங்க. அப்புறம் மோட்சமும் போயிட்டாங்கன்னா அந்த 4ஆம் காலம் அது. ஸோ 20 தீர்த்தங்கர் காலம் இருக்கு, விஸ்வநாத காலம் இருக்குது. அதனால அப்ப அவங்க ஆயுஷம் எல்லாமே நிறைய இருக்கும். 2 பேருமே தீட்சை வாங்கி மோட்சம் போயிட்டாங்க. वैसो तो वग जीव अपनी शुभ अशुभ कर्म की फल से कभी राजा, कभी रंग, कभी रूपवान, कभी कुरूप, कभी वैभवशाली और कभी धर धर की भिखारी बनता है. तो சில சமயத்துல இந்த ஜீவன் தன் செய்த நல்ல கெட்ட கர்மத்தின் பலனாக சில சமயத்துல ராஜாவாகவும் இருக்கிறது, சில சமயத்துல ஏழையாகவும் இருக்கிறது, சில சமயத்துல அழகாகவும் இருக்கிறது, சில சமயத்துல அழகில்லாதவனாகவும் இருக்கிறது, சில சமயத்துல வைபவசாலியாக இருக்கிறது, சில சமயத்துல பிச்சை எடுப்பவனாகவும் இருக்கிறது. ஸோ புண்ணிய பாபத்தின் பலனாக பல நேரத்துல இப்படி அவன் ராஜாவா இருந்தான், அவனே பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனாகவும் இருந்தான். ஸோ அவனே அழகாவனா இருந்தான், அவனே அசிங்கமாகவும் பிறந்தான். இப்படி வைபவசாலியாக இருந்தா இதுவும் அவன் தான். ஆனா மோக்ஷ மார்க்கோ நகி ஜான்தாஸ், இது வரைக்கும் மோக்ஷ மார்க்கத்தை அறியாமல் இருந்தது. ஆனால் இந்த 2 பேரும் ராஜாவாக இருந்த போதும் இது மாதிரி தன் தியாகம் பண்ணிட்டு கடைசியில தீட்சை எடுத்து மோட்சம் போயிட்டான். அதுக்காக சொல்றாரு, அனாதி காலமாக சம்சாரத்துல சுப அசுப கர்மங்களை செய்து கொண்டிருந்த அந்த 2 ஜீவன்களும் சம்யக் ஞானம் பெற்று சம்யக்துவம் பெற்று மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. अतएव इन द्वंद्वों से वचन के लिए मोक्ष पुरुषार्थ की साधन करना चाहिए, अन्यथा मनुष्य जन्म पाना निरर्थक है. அதனால இந்த 2த்துலயும் சுப அசுப கர்மம் செய்து சுபத்தினால ராஜாவாகவும் அசுபத்தினால பிச்சைக்காரனாகவும் இப்படி 2 காலமே இப்படி மாறி மாறி வந்த காலம் எல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷ பிறவியை கிடைச்சிருக்கிற மனுஷ பிறவியில மோட்ச புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த மனுஷ ஜென்மம் வீணாகி போயிடும். ஸோ இத்தனை கால ராஜாவா இருந்தார், ஒரு காலத்துல ஏழையா இருந்தாரு. ஏன்னா அப்படியும் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது, இப்படி வாழ்ந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ 2 பேருமே கடைசியில விட்டுட்டு சம்சாரம் எப்படி சுத்தினே இருக்கிறாங்க. அதனால மோட்ச புருஷார்த்தம் பண்றதுக்கு தான் இந்த மனுஷ ஜென்மம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நினைச்சு அந்த 2 பேரும் எல்லாத்தையும் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வைராக்கியம் அடைஞ்சி தீட்சை எடுத்து மோட்சம் போயிட்டாங்க. அதுதான் மனிதனுடைய லாபம் அப்படின்னு சொல்லி முதல் அதிகாரம் முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ராவணன் வரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ராவணன் தான் ராட்சச வம்சத்துல வர அவனர். ராவனுடைய முன்பவங்கள், அதாவது காலத்துல என்னென்ன நடந்தது இன்னும் அவன் வரவே இல்லை. அவனுக்கு முன்னாடி இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது. இப்ப 2வது அதிகாரம். ஸோ முதல் அதிகாரம் முடிச்சதோட அப்படி வந்தது ராவண வம்சம், எப்படி வந்தது ராட்சச வம்சம், அப்படி அந்த காலத்துல இருந்து வாசு பூஜை காலத்துல இருந்து இவங்க வந்தது வரலாறு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2வது அதிகாரம், रतनपुरी में किसी समय राजा சகஸ்ராரர் ராஜ்ய கர்த்தா தா. ஒரு முறை
இந்த வித்யாதரன் நாட்டுல ரத்தனபுரின்னு ஒரு நகரம் இருக்கிறது, ராஜா இருக்கிறது. ரத்தனபுரி நகரத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் பேர் வந்து சகஸ்ராரம். சகஸ்ராரம்ன்ற ராஜா. இந்த சகஸ்ரார் அந்த ஏக வித்யுத் பிரபா கி புத்திரதா, அவர் வந்து வித்யுத் பிரபா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு மகனாக இருந்தாரு. जिसके शासन दीर्घ काल पूर्व राक्षस दीप लंका में था. ஸோ இவங்களுடைய இந்த வித்யுத் பிரபா இருந்தாரு, அவருடைய மகனாக இருந்தாரு. அவருடைய வாழ்ந்த காலம் ரொம்ப முன்னாடி காலம் வந்து அந்த லங்காவில் தான் வாழ்ந்தாங்க. அதாவது இவங்க வரத்துக்கு முன்னாடி ரொம்ப காலம் எங்க இருந்தாங்க, இந்த 3 பேரும் போய் ஜெயிக்கிறாங்கல்ல, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராஜா அங்க இருந்தார். வித்யுத் பிரபான்ற ராஜா இருந்தாரு. அவருக்கு மகன் வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கிறாரு, சகஸ்ராரன் இருக்கிறாரு. ரொம்ப நீண்ட காலம் வரைக்கும் அவர்கள் முன்னாடி அந்த ராட்சச தீபமான லங்காவில் இருந்தாங்க. इसकी रानी मान सुंदरी बड़ी ही ரூபவதி ஏவம் குணவதி தி. அந்த சகஸ்ரார ராஜாவினுடைய மனைவி பேரு வந்து குணவதி. ஆமா, ராணி மானசுந்தரி. மானசுந்தரி அவர் பேரு. மானசுந்தரி அப்படின்ற அந்த மனைவி ரொம்ப அழகாகவும் குணவதியாகவும் இருந்தாங்க. जब रानी मानसुंदरी गर्भवती हुए तब उसकी इंद्र जैसी विभूति एवं ऐश्वर्य भोगने की अभिलाषा दिनों दिनों बढ़ती लगी. ஸோ அப்ப மானசுந்தரின்ற அந்த ராணி கர்ப்பவதியா இருக்கிறாங்க. கர்ப்பவதி ஆனாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது. ஸோ தான் வந்து இந்திர போகத்தை அனுபவிக்கணும், இந்திராணியா இருக்கணும். ஸோ இந்திராணின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இந்திராணியாக எல்லா போகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனுபவம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்தது. சம்பூர்ண அங்க சிதில் ஓகயத்தி. ஸோ அவங்களுக்கு அது மாதிரி கர்ப்பவதி காலத்துல அது மாதிரி ஆசை வந்துச்சுன்னா, அந்த ஆசை பூர்த்தி ஆகணும்னா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, உடம்பெல்லாம் அப்படியே மெலிஞ்சு போயிடும், அங்கங்கள் வந்து சிதிலமாயிடுச்சு. ராணி அபினி அபிலாஷா கோ பூர்த்தி ஹோனா அசம்பவ சம்ஜிகை. அவங்க நினைக்கிறாங்க, நம்ம எங்க சின்ன நம்ம ராஜா எப்படி நம்ம இந்த மாதிரி இந்திராணி ஆக முடியும். ஸோ இந்திரனுக்கு சமமா போகத்தை அனுபவிக்கணும், அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை அனுபவிக்கணும் அப்படின்னுலாம் அவருக்கு ஆசை வந்தது. அவர் அவனுடைய ஆசைகளை சொல்ல முடியாம எப்படி நிறைவேறாது அப்படின்னு நினைச்சு அவ மனசுக்குள்ளே வச்சிருந்தா. மன மசோஸ்கர் தீ அது மாதிரி மனசுக்குள்ளே வச்சுன்னு அப்படியே மெலிஞ்சு போயின்னு இருந்தா. ராணிக்கு சிந்தித் ஏவம் குருஷ் தேக்கர் ராஜா சகஸ்ரார் ने इसका कारण पूछा था. அப்ப தன்னுடைய மனைவி கர்ப்பவதியா இருக்கிறாங்க, ஆனா ஏதோ கவலையா இருக்கிறாங்க. உடல் பாத்தீங்கன்னா மெலிஞ்சினே போகுது. என்ன அது, உனக்கு என்னமா உனக்கு வேணும், என்ன கேட்கிறாரு ராஜா. ஏன் இப்படி ஆச்சு, உனக்கு என்ன ஆசை இருக்குது, ஏதாவது நிறைவேறலையா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சில பேருக்கு ஆனா இது மாதிரி ராணிக்கெல்லாம் இது மாதிரி இருக்கும். நம்ம ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாங்காய் சாப்பிடணும், சாம்பல் சாப்பிடணும். ஸோ அது மாதிரி தான் ஆசை வரும். ஏன்பா மாங்காய் கிடைக்குமா, அந்த காலையோ மாங்காய் சீசனே கிடையாது, மாங்காய் சாப்பிடுங்க, ஏன்னா மாங்காய் எடுத்துனுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்புறம் என்ன போய் மாங்காய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துனுவாங்க. அது மாதிரி அந்த கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை வருது. அது மாதிரி அவருக்கு இந்த மாதிரி இந்திராணி ஆகணும்னு ஆசை. ஏ பிரியா துமே ஜோ அபிலாஷா ஹோ உசே கஹோ. அப்ப சொல்றாரு, உனக்கு ராணியே உனக்கு என்ன ஆசை இருக்கிறதுன்னு சொல்லி என்கிட்ட. मैं यथाशक्ति तुम्हारी अभिलाषा की पूर्ण करने की चेष्टा करूंगा. நான் வந்து என்னுடைய சக்திக்கு ஏற்றாற் போல உனக்கு நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறேன். என்ன உங்க ஆசை இருக்க போகுது, என்ன சொல்லு, என்ன சாப்பிட்ற வசதா பார்க்கணும், என்ன உனக்கு ஆசை இருக்குது சொல்லு, நான் பூர்த்தி பண்றேன்னு. ஸோ ராணி ने विनय सहित निवेदन किया, हे देव जिस दिन से मेरी गर्भ में एक बालक आया उस दिन से इंद्र की सी संपत्ति उपभोग करने की मेरा अभिलाषा हो रही है. ஸோ இந்த பையன் கர்ப்பத்துல ஒரு குழந்தை கர்ப்பத்துல வந்ததுலேருந்து என் மனசே என்ன பண்ணுது, ஆசை வசமா ஆகி போச்சு. நான் வந்து இந்திரன் போல, இந்திர சபை போல இந்திராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வருது. நான் எங்க போவேன், இந்திராணி ஆவேன் எங்க, அது மாதிரி
எப்படி பண்ண முடியும், இந்திரன் மாதிரி எனக்கு போகம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. आज मैंने आपकी तीव्र आग्रह से अपनी मनोरथ आपकी समक्ष व्यक्ति किया है. இன்னைக்கு நானே நீங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால சொல்றேன். நான் எப்படியாவது இந்திராணி போல வாழணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய வைபா மரல் மகள் அது மாதிரி அரண்மனை போகம் இந்திராணி போல இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். உங்களால எப்படி முடியுமா அப்படின்னு கேட்கிறான். ராஜா अपनी प्रियत माँ की उपर्युक्त अभिलाषा सुनकर उसकी पूर्ति मेल संलग्न हुआ एवं अपनी विद्याओं की प्रभाव से उसने रानी को मनोरथ पूर्ण किया. அது இவ்வளவுதானே, இது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஆசைகளை நான் பூர்த்தி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தைகளை அவன் சித்தி பண்ணி வச்சிருந்தான். ஸோ வித்யாதரன் தான் நிறைய வித்தைகள்ல சித்தி வச்சிருந்தான். ஸோ அந்த வித்தைகள் மூலமாக அவளுக்கு தன்னுடைய ராணி மாதிரி, அதாவது இந்திராணி மாதிரி ஆவறதுக்கான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தான். அது மாதிரி அரண்மனை, அதுக்கப்புறம் போகங்கள், ஸோ என்னென்ன மாதிரி அந்த தனியாகவே நிர்மாணம் பண்ணி அதுக்கு அவ இந்திர போகத்தை இருக்கிற மாதிரியே எல்லா அலங்காரம் அது மாதிரி அலங்காரம் பண்ண அரண்மனை இது எல்லாமே அது மாதிரி சொகுசான வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அதனால மனசு திருப்தி ஆகி போச்சு. ராணி பகுத் பிரசன்ன ஹுயே. ஸோ இப்பதான் இப்போ இந்திராணி மாதிரி அது மாதிரி ஒரு அரண்மனை அது மாதிரி மாளிகை ஸோ எல்லாமே அவனுக்கு பண்ணி கொடுத்தான் அந்த ராஜா. நீ இப்ப இந்திராணி ராணி மாதிரி இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னென்ன அணிகலன்கள் நகைகள் அது எல்லாமே பண்ணி கொடுத்தான், வாங்கி கொடுத்தான். இந்த மாதிரி வித்தைகள் மூலம் பெரிய ராஜா அதன் பண்ணி கொடுத்தானா. அதை பார்த்து இந்த ராணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உஸ்கி சரீரக்கு காந்தி பர்னே லகே. அவளுடைய உடல் மறுபடியும் நல்லா பிரகாசமாயிடுத்து. ராஜா சகசாரிக்கு பிரதாப் பி தினோ தின் உத்தரோத்தர விருத்தி ஹோனே லகி. அது மாதிரி அந்த பையனுடைய வளர்ற காலத்துல அந்த ராஜாவினுடைய இதுவும் பாத்தீங்கன்னா பேரு புகழ் எல்லாமே பல நாடுகள்ல பரவிச்சு பக்கம் பக்கத்துல. அப்புறம் அந்த நாட்டுல அது ராஜா பாத்தீங்கன்னா இந்திரபுரி மாதிரி ஒரு நகரத்தை இதுவா உருவாக்கி இருக்கிறாங்க. இந்திரபுரி மாதிரி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ராணி இந்திராணி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு. नवमास पूर्ण होने पर रानी मानसुंदरी एक अत्यंत रूपवान एवं प्रतापी पुत्र को जन्म लिया. 9 மாசம் முடிஞ்சது. ராணி மானசுந்தரி தன்னுடைய கர்ப்பகாலம் முடிஞ்சு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கிறது. ராஜா சகசானினே படா சமோரோகசே புத்திர ஜென்மோத்சவ பனாயா. இது மாதிரி தனக்கு மகன் பிறந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சு அந்த ராஜா என்ன பண்றாரு, உற்சவம் கொண்டாடுறாரு. மகன் பிறந்ததை ராஜா என்ன பண்றாரு, உற்சவம் கொண்டாடுறாரு. யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாருக்கும் எல்லாமே தரப்படும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. அந்த நகரத்து மக்கள் எல்லாமே தான் என்னென்ன விரும்புறாங்களோ அதெல்லாம் போய் ராஜா கிட்ட கேட்குறாங்க. ராஜா எல்லாத்துக்கும் தானம் பண்றாரு. குழந்தையுடைய நினைவு பிறந்துக்குது நினைவா சந்தோஷத்துல. புத்திரகோ நாம் இந்திர ரகா கயா. அதனால இவனுடைய கர்ப்பத்துல வரும்போது இவனுக்கு இந்திரன் பாடி இருக்கணும் அது மாதிரி ஆசை வந்ததுனால பையனுக்கு பேரு இந்திரன்னு பேர் வைக்கிறார். இந்திரன் குமார் இந்திர தினோ தின யசோ விருத்தி கர்த்தே हुए भरने लगे. ஸோ அந்த இந்திரனா பேர் வச்சாங்கன்னா அந்த பையன் நாளுக்கு நாள் நல்லா வளர்ந்துன்னே வரான். அவனுடைய பேர் புகழ் எல்லா இடத்துலையும் பரவுது. பாலக் இந்திரக்கு பால கிரீடா சமஸ்த குடும்ப ஜன பிரசன்ன ரத்தே தே. ஸோ அவனுடைய குழந்தை காலத்துல இருந்து அவன் செய்யக்கூடிய விளையாட்டுக்கள் அதுக்கப்புறம் கிரீடைகள் எல்லாத்தையுமே குடும்ப ஜனங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவனுடைய விளையாட்டுறதை பார்த்து திறமையை பார்த்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. अनुक्रम से बालक इंद्र कुमार अवस्था संपन्न हुआ. उसकी विस्तीर्ण वक्षस्थल प्रलंब बाहु गजराज की कुंभस्थल सतुष्य सुदृढ़ स्कंध सुखंडित सुंदर पुष्ट झंखा उसकी महो बलवान एवं अजेय होने की द्योतक थी. அந்த ராஜாவினுடைய
மார்பு. அதாவது அந்த பையன் அப்படியே வளர்ந்து வளர்ந்து இந்திரன் என்ன இருக்கிறான்னு ஒரு இளமை பருவத்தை அடைகிறாங்க. இளமை பருவத்தை அடையும் போது அவனுடைய மார்பு அவ்வளோ விரிந்த மார்பு, அவனுடைய தோள்கள், அதுக்கப்புறம் அவனுடைய திடமான காலு, அவனுடைய கை எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கிறது. பெரிய மகா பலவானாகவும் யாராலையுமே ஜெயிக்க முடியாத மாதிரி அப்படி இருக்கிறான். அவன் நல்ல வாலிப பருவத்தை அடைஞ்சான். इंद्र ने अपनी प्रताप एवं बाहुबल से विजयार्थ संपूर्ण विद्याधर मनुष्य को अपने आधीन कर लिया. ஸோ என்ன பண்றாரு, இவர் வித்யாதர ராஜாவா இருந்தாரு. தன்னுடைய பலத்தின் மூலமாக இவர் என்ன பண்றாரு, அந்த வித்யாதர ராஜாக்களை எல்லாமே தன்னுடைய ஆதீனத்துக்கு கொண்டு வர்றார் இந்த ராஜா, இந்த இந்திரன். समस्त विद्याधर की आज्ञा सिरोरत करने लगे. ஸோ இப்போ இவரு ராஜாவாய் ஒன்று இந்திரனுடைய அந்த ராஜாவினுடைய ஆணைக்கு அந்த வித்யாதர்கள் எல்லாமே வராங்க. उसकी 48,000 ராணி थी. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவனுக்கு நிறைய 26,000. ஸோ அவனுக்கு எத்தனை ராணி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 48,000 ராணிகள் அவனுக்கு திருமணம் பண்ணினான். ஸோ 48,000 ராணிகளோட திருமணம் நடந்தது அவனுக்கு. ஆயிரக்கணக்கான ராணிகள், 48,000. பட்டராணி பேர் சசினே பேர் வச்சிட்டான். அதுல ஒரு ராணியை பட்டராணி பேர் வச்சாங்க, சசி. அப்புறம் 26,000 நர்த்தக். ஸோ 26,000 நடனம் பண்ணக்கூடிய பெண்கள், ஆண்களை வச்சாரு. இந்திரக்கு சமதுல்லிய அஸ்வ ஏவம் கஜ. இந்திரனுக்கு சமானமாக அவர் என்ன பண்றாரு, குதிரைப்படை, யானைப்படையெல்லாம் வந்தது. उसने अपनी सवारी की हाथी की नाम ஐராவத रख दिया. ஸோ அவர் அந்த யானை மேல, எந்த யானை மேல போவாரோ அதுக்கு பேரு ஐராவதம்னு பேர் வச்சிட்டார். ஸோ ஐராவதம் ராணி, ஐராவதம் யானை. மனைவிக்கு பேர் சச்சி தேவி. அதே மாதிரி 26,000 சபையில, அங்க தேவ சபையில எத்தனை பேர் நடனம் ஆடுவாங்களோ அத்தனை பேர் நாடகம் நர்த்தனம் பண்ணிட்டாரு. स्वर्ग की इंद्र सदृश्य उसने विद्याधर मनुष्य की लोकपाल नियुक्त किया. ஸோ சொர்க்கத்துல இருக்கிற இந்திரன் அங்க லோகபால்னு வச்சிருப்பாங்க. லோகபால்னா இது மாதிரி 4 லோகபால். அதே மாதிரியே இவரும் என்ன பண்றாரு, லோகபாலை வச்சுக்கிறாரு. நர்த்தகம் கி நாமகரன். ஸோ அது மாதிரி ராணி, அந்த பெண்கள் நடனம் ஆடுறாங்களே அந்த பெண்களுக்கு பேரையும் பார்த்தீங்கன்னா அந்த தேவலோகத்து பெண்கள் பேரே வைக்கிறாரு. என்னன்னா அதுனா ஊர்வசி, மேனகா, ரம்பா, அது மாதிரி அதே மாதிரியே பேரு இந்த தன்னுடைய பேரை வைக்கிறாரு அந்த சபையில நடனம் ஆடுற பொம்பளைங்களாம். सुधर्म वज्र आयुध नामक 3 सभाओं में रचना की. ஸோ அந்த சௌதர்ம இந்திரனு சபை 3 சபை இருக்குமா, சுதர்ம சபை, வஜ்ர சபை, ஆயுத. அதே மாதிரியே இவரும் 3 சபைகளை, 3 சபா மண்டபம், சுதர்ம வஜ்ர ஆயுத அப்படின்னு 3 சபாவங்களையும் அவரு ஏற்பாடு பண்றாரு. तात्पर्य एक कि अपने अपनी नगर में इंद्रलोक जैसा समस्त रचना की थी. அவர் என்ன சுருக்கமா சொல்லணும்னா, ஸோ இந்திரனுக்கு சபையில இந்திரனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே போலயே இந்திரலோகத்தையே இங்க கொண்டு வந்துட்டாரு. இந்த வித்யாதர உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த யானைக்கு இவரும் அதே யானை. அதே மாதிரியே ஊர்வசி, மேனகா, அதே மாதிரியே சச்சி தேவி, அதே மாதிரியே சபை, அதே மாதிரியே லோகபாலன். அதனால இந்திரன் அங்குகிறாருன்னா நம்ம தமிழ், இதாவது இந்த உலகத்து இந்திரன் மாதிரி இவர் பேரை வச்சுக்கினாரு. இதே மாதிரி இருக்கிறார். इस समय लंका में राजा सुकेश के पुत्र माली राज्य करता था. ஸோ இவர் இங்கிறாரு. இந்த சமயத்துலதான் அந்த ஸ்ரீல அந்த லங்காவை பிடிச்சாரு மாலி, அவரு ஆட்சி செய்யறாரு. சுகேஷனுடைய மகன் மாலி ராஜ்யம் பண்றாரு. அவர் தான் இந்த வித்யாதர நாட்டெல்லாம் பிடிச்சி அவர் ராஜாவா இருந்தார். ஸோ ராஜாவா இருந்த உடனே இவரு என்ன பண்ணாரு, இப்ப ராஜாவாயிட்டாரு எல்லா வித்யாதரர்களுக்கு. तब उसने देखा कि इस कृति में इंद्र की प्रभाव बढ़ती ही जा रहे हैं. இப்போ அவர் பாக்குறாரு, சுகேஷுடைய பையன் மாலி
என்னடா இது, ஞானவத்த இந்திரன் சொல்லிட்டு ஒரு பையன் வந்தான், ராஜாவை பண்ணான், இப்ப அவனே எல்லா இந்திரன் மாதிரி அங்க மக்கள் எல்லாரும் அவன் பேர் தான் பேசுறாங்க வித்யாதர உலகத்துல. அதனால இவனால தாங்கிக்க முடியல. ஸோ என்னாச்சு, ஸோ நம்மளுக்கு போட்டியா ஒருத்தன் இந்திரன் ஒருத்தன் வந்துக்கிறான். அவன் தான் வித்யாதர நாட்டுல எல்லாத்தையுமே இப்ப எல்லாம் கண்ட்ரோல்ல கொண்டு வரான். सब विद्याधर कृत्रिम इंद्र की लोहा मानकर उसकी आज्ञानुसार चलने लगे. இப்ப நம்மளுடைய கீழே இருக்கிற இருந்த இந்திர வித்யாதர ராஜாக்கள்லாம், சின்ன சின்ன வித்யாதர ராஜாக்கள்லாம் இப்ப நம்ம பேச்ச கேட்காம அவனையே போய் இந்திரன் நினைச்சின்னு அவன் சொல்றபடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இவன் நினைக்கிறான். மேரி ஆஞ்ஞாவோம் கி உல்லங்கன் ஹோனே லகே. இப்ப நான் சொன்னா அவங்க யாரும் கேட்கறது கிடையாது. நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா நம்ம இந்த ராஜாக்கள் வித்யாத ராஜாக்கள் நம்ம பேச்சை கேட்கறது கிடையாது. இவன் இந்த இந்திரனுடைய பேச்சு தான் கேட்கறாங்க அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்துச்சு. तब अपने भाइयों पुत्रों कुटुंब की समस्त राक्षस वंश के साथ ले विद्याधर मनुष्यों पर उसने चढ़ाई कर दी. அப்பதான் படையெடுக்கிறார். ஸோ அந்த இந்திரனை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சுகேஷனுடைய மகன் மாலி தன்னுடைய சகோதரர்கள், பிள்ளைகள், குடும்ப ஜனங்கள், அதுக்கப்புறம் ராட்சச வம்சத்தினுடைய படைகளை எல்லாம் திரட்டி அந்த விஜயார்த்த மலையினுடைய வித்யாதரன் இருக்கிறானே இந்திரன், அவங்களோட சண்டை போறதுக்கு போறாரு. इसी समय वानर वंश को भी अपनी पुरानी मैत्री भाव अनुसार राक्षस वंशी मालिक के साथ दिया. இப்ப இவங்க படையெடுக்கும் போது அங்க இருக்கிறாங்களே வானர வம்சத்து ராஜா, பழைய நட்பு இருக்கிறது. ஸோ அவங்களும் என்ன பண்றாங்க, அப்பா 2 பேரும் போயிட்டாங்க, இப்ப 2 பேரும் பசங்க தாங்கிறாங்க. அதனால வானர வம்சையோ நம்ம அப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கு பையனோடதான் ஃப்ரெண்டுக்கு இப்ப சண்டை போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வானர வம்சத்து அந்த மக்களும் அந்த படைகளும் இவனோட சேர்ந்துட்டு இப்படி ராட்சச வம்சமும் வானர வம்சமும் சேர்ந்து இந்திரனோட சண்டை போறதுக்கு போறாங்க. இது நான் அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். இதை எப்படியும் முடிக்கணும்னு பாக்குறேன், முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் கூட ஆகும். ராமாயணம் நீங்கெல்லாம் கேட்க வேண்டியது புதுமா இருக்கு. बोधि समाधि परिणाम सिद्धि स्वात्मोपलब्धि शिव सौख्य सिद्धि चिंतामणि चिंतित वस्तुधान वामंच मानस्य ममास्तु थे सांग जनवाणी माता की. ஏதாவது கதை புரியவில்லையா? கதை தான் இந்த எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அன்மியூட் பண்ணிக்கலாம், அவங்களே பண்ணி பாருங்க. வருதான் அன்மியூட் பண்ணி சொல்லு. நல்லா இருக்குங்க ஜி. இது ஆக்சுவலா எழுதினது யாருங்க ஜி? ரவிசேன ஆச்சாரியர். நல்லா இருக்குங்க ஜி. அஸ்னி வேதன் இது தனியா ஒரு சின்ன ஸ்டோரியா வேற எதுலயோ நான் படிச்சிருக்கேன் ஜி, ஞாபகம் வரல. அஸ்னி வேதங்கிற கேரக்டர் அதுல வரும். இதுல ஒரு சின்ன பார்ட், அது வேற எதுலயோ ஒண்ணுத்துல படிச்சிருக்கேன் முன்னாடி. நல்லா இருக்கு. கஜபதி தாத்தா எழுதுனது ஜெயின ராமாயணம்னு ஒரு புஸ்தகம் இருந்துச்சுன்னா யாருனாவது பாத்தீங்கன்னா கூட பார்க்கலாம். அதுல கூட இதே கதை தான் சுருக்கமா சொல்லியிருப்பாரு. இது கூட மெயின் புஸ்தகம் இது ஆக்சுவலி கிடையாது. இவங்களும் ஒரு டாக்டர் ஒரு அம்மா சுருக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் இது அந்த பெரிய புராணம் பற்றி 3 பாகம் 4 பாகம் இருக்கும். நம்மளால அது படிக்கிறதுக்கு அது பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும் படிச்சு முடிக்கிறது. அதனால சுருக்கமா நல்லா இருக்கு. அப்புறம் சொல்லுங்கக்கா. ஆதவ் அன்மியூட் பண்ணீங்கக்கா. ஆதவக்கா
வந்தனஞ்சி. சொல்லுங்க. ராஜேந்திரன் அக்கா இல்ல. ராஜேந்திரனா? நீ பேரை மாத்தி மாத்தி சொல்லுங்க. எங்க பேரன் பேர் போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, சரி சரி. நீங்க சொன்ன மாதிரி ஜெயின ராமாயணம் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டேன். அதுல சுருக்கமா ஒரு எழுதின புக்கு தான். அதுல நீங்க சொல்லும் போது பார்த்துனே வந்தா அப்படியே கொஞ்சம் சுருக்கமா இருக்குது, புரியும். கொஞ்சம் வச்சுக்கினாங்கன்னா புரியும். எல்லார்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு, ஜெயின ராமாயணம். அதை வச்சுக்கினாங்கன்னா நீங்க சொல்லும் போதே அது கொஞ்சம் கதை புரியறதுக்கு முடியும் அநேகமா. அங்க இவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னது, ஜெயின் யூத் ஃபாரம், ஜெயின இளைஞர் மன்றம் போட்ட புக்கு. ஜெயின் யூத் ஃபாரம் போட்டிருப்பாங்க. ஆமா, இதேதான். ரவிசேன ஆச்சாரியார் பத்ம புராணம் தமிழாக்கம் தத்துவ மேதை கஜபதி சாகர். ஆமா, அவரே சுருக்கமா எழுதிருப்பாரு. இதே மாதிரிதான் சுருக்கமா எழுதிருப்பாங்க. இதுவே ஒரு 344 பக்கம் இருக்குச்சு இந்த புக்கே. அந்த புக்கே இப்போ 2வது சாப்டர் நீங்க சொன்னது வந்து 2வது சாப்டர்ல வானர குல வரலாறு. இப்போ 3வது சாப்டர்ல இந்திர அரசன் அது வந்து இருக்கு. ஆமா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ராட்சத குல வரலாறுன்னு இருக்கு, ராக்கதர் குல வரலாறு. 2வது வானர குலம், 3வது இந்திர அரசன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 4வது தான் ராவணன் பிறந்தான்னு வரப்போகுது. அந்த புக்கு பெரும்பாலும் எல்லார்ட்டும் இருக்கும். அதை வச்சுக்கினாங்கன்னா பக்கத்துல கூட வச்சுக்கினாங்கன்னா அப்படியே நீங்க சொல்லும் போது கொஞ்சம் நல்லா புரியும் எல்லாருக்குமே. உங்களை படிக்க வச்சிடணும் இது. ஆமா ஆமா ஆமா, 344 பக்கம் தான் இருக்கு. நீங்க படிக்கும் போது நீங்க சொல்லும் போதே வச்சுக்கினாங்கன்னா ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும். வந்தனஞ்சி. ஓகே, சொல்லுங்க ஜி. பீடூர் சக்கரவர்த்தி நேனார். வந்தனஞ்சி. சொல்லுங்க ஜி. இதுல ஒரு 3 தீர்த்தங்கர காலம் நடுவுல இதுல வருது இந்த கதையில. முதல்ல ஒரு தடவை வந்து 12வது தீர்த்தங்கர காலம், அதாவது வாசவ பூஜை தீர்த்தங்கர காலம். அதுக்கப்புறம் முனீஸ்வரி தீர்த்தங்கர் காலம்னு முதல்ல வரும்போது நீங்க சொல்லிட்டு வரீங்க. அப்புறம் கடைசியில இந்த வரும்போது அஜித்நாத தீர்த்தங்கர் காலத்துல அப்படின்ற மாதிரி அந்த கதையில ஒரு இடத்துல வருது. அது என்ன, எனக்கு அதுதான் புரியல. அதாவது அஜித்நாதர் காலத்துல இருந்து அந்த லங்கை வந்து அந்த வம்சத்துல வராங்கல்ல, அந்த ராட்சச வம்சத்துக்கு முன்னாடி அந்த அந்த அவங்க பரம்பரையில அவங்க ஆண்டு இருந்தாங்க. ஓஹோ, அப்ப அதுல இருந்தே வருது. ஆனா 12ல தான் அந்த வம்சம் கிடையாது. வேற வம்சம், அது மாதிரி வேற பேர் இருந்திருக்கும். அது மாதிரி அஜித்நாத காலத்துல இருந்து அவங்க ஆண்டுன்னு வந்திருந்தாங்க. அது வாசுபூஜை காலத்துல ராட்சசன் பேர் வந்தது, அவங்க ராஜானால. அவங்க அதுக்கப்புறம் ராட்சச வம்சம் வந்தது. அப்புறம் இந்த கதை முழுசனாத காலத்துல. சோ அது இது ரெண்டும் கரெக்டா வந்து நடுவுல போய் ரொம்ப முன்ன அட்வான்ஸா போயிடுச்சு 2வது தீர்த்தங்கிறதுன்னுட்டு கொஞ்சம் புரியல, அதான் கேட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்க அஜித்நாத பாகவன் காலத்துல இருந்து ஆண்டுன்னு வந்துங்கிறாங்க. ஆனா பேர் வந்தது இந்த டயத்துல 12வது தீர்த்தங்கிற காலத்துல அந்த பேர் மாறிடுச்சு. ஓகே 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 ஜி, தேங்க்யூ ஜி. நல்லா இருந்தது. புதிய கதை கதை கேட்கற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்கிட்டையும் புக் இருக்கு, பாக்குறேன். நமக்கு ஏற்கனவே 2 3 படிச்சிருக்கேன். அப்பப்ப சந்தேகம் வரும்போது பாக்குறது. இப்ப எடுத்து படிக்கலாம். இப்ப இன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு நைட்ல உட்காந்து ஒரு தரம் பார்க்கலாம் எல்லாத்தையுமே. வந்துருங்க. ரொம்ப நன்றி. கமலாதேவி அக்கா அன்மியூட் பண்ணுங்கக்கா. வந்தனாஜி. சொல்லுங்கக்கா. ஆமாங்க, அது ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது இந்த லங்கா இவங்க அங்க போனாங்க, அவங்க இங்க வந்து ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடும் ஜி. அது எப்ப எத்தனை தடவை எடுத்துருக்குறேன், எத்தனை தடவை அது படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணேன், அதுக்காக அதை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கதை ராவணன் வந்ததுல இருந்து படிக்க ஆரம்பிச்சுவேன். இதுல எத்தனையோ தடவை எடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு கூட என்கிட்ட இருக்கு. அது என்ன ஆத்தர்னு தெரியல, ரொம்ப பழைய காலத்துக்கு புக்கெல்லாம் நொறுங்கி போற மாதிரி இருக்குது. அதுல தமிழ் வாக்கிய அமைப்புலாம் கூட சரியா இருக்காது. அதுல படிக்கும்போது இந்த லங்கா பாதாள லங்காலாம் பயங்கர கன்ஃபியூஷன். இன்னைக்கு நீங்க சொல்லும் போது எழுத சொன்னீங்களா, அதனால மொத்தம் எழுதிக்கினே வந்தேன். எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்குது ஜி. புக்கை எடுத்து பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஸோ அதுதான் ஏது சொன்னது. நீங்க இது கூட கேட்டுட்டு இந்த ரெக்கார்டிங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யாருக்கு எல்லாம் அது நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ
அந்த எப்படி வானர வம்சம் தனியா ஒண்ணு இருக்குது, அந்த வானர தீபம் ஒண்ணு இருக்கிறது, இந்த தீபம் லங்கா ஒண்ணு இருக்கிறது. ஸோ அவங்க 2 பேரும் ரிலேஷன் வந்தது. ஸோ அந்த பரம்பரை வந்தது, அவ்வளவுதான். ஓகே. பிரதமான யோகம். ஸோ 4 அனுயோகமும் படிக்கணும். கர்ணான் யோகம் படிச்சாச்சு, ஒரு பார்ட்டு. திரவியான யோகம் படிச்சாச்சு. இப்போ பிரதமான யோகம். சரணான் யோகம் தான் ஏற்கனவே படிச்சிருப்போம். அது வந்து இது ஆரம்பத்துல படிச்சோம், ஸ்ராவகாச்சாரம், ரத்னகண்ட ஸ்ராவகாச்சாரமும் படிச்சாச்சு. ஸோ 4 அனுயோகமும் நீங்க உங்களுக்கு படிக்கணும்னு தான் பண்ணிருக்கிறோம். ஓகேக்கா. ஸ்வஸ்திகாக்கா அன்மியூட் என் பண்ணிடலாமா? என் பண்ணிடுறாங்க.